இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் கேம் சேஞ்சர். வாங்க படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல ஆந்திரா சிஎம் இருக்கிற சத்தியமூர்த்தியும் அர்த்த ராத்திரியில பயந்து போயிட்டு டக்குன்னு எந்திரிக்க அவருக்கு முன்னாடி ஒரு இது என்னோட டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க் எப்படி ஓப்பன் பண்ணுன்றதுக்கான எக்ஸ்பிளைன் வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அம்மாவும் அவங்களோட பையனை நிக்கிற மாதிரி தெரிய அப்படி அவர் மயங்கி விழுகிறாரு. அவருக்கு என்னாச்சும் ஏதாச்சும் அப்படின்னு ஆம்புலன்ஸ் வர வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த நேரத்துல அவர் வந்துகிட்டு இருந்த பிரிட்ஜ் உடஞ்சி கீழே விழுகுது. அதனால பிரிட்ஜை கடக்க முடியாத ஒரு சூழல் வரவும் சிஎம் ஆம்புலன்ஸ்ல இருந்து இறக்கி ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிக்கிட்டு போக சிஎம் அந்த உடஞ்ச பிரிட்ஜை பாத்துக்கிட்டே வராரு. அப்ப அங்கிருந்த பொதுமக்களும் இந்த லட்சணத்துல பிரிட்ஜை கட்டினா உடஞ்சுதான் விழும் அப்படின்னு பேச அது சிஎமோட காதலையுமே விழுகுது. அப்படியே சிஎம் ஹாஸ்பிட்டல்ல சுயநினைவை இழக்க அவரோட ஃப்ரெண்டும் கட்சியில பெரிய பொறுப்புல இருந்த சபாவும் துடிக்க அதை பார்த்த சிஎமோட பெரிய பையன் மாணிக்கமும் சின்ன பையன் சூர்யாவும் அடுத்த சிஎம் நான் தான் அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஐசியூல இருந்து சிஎம்க்கு நினைவு வர ரெண்டு பேருமே அமைதியாடுறாங்க. அடுத்த நான் சிஎம் சத்தியமூர்த்தியும் சபாவோட கையை பிடிச்சு நாம பண்ண தப்புல நம்மள துரத்திக்கிட்டு வருது, அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படி சொல்ல அதுக்கு சபாவும் சரி பண்ணிடலாம் அப்படி சொல்றாரு. அங்கே கட் பண்ணி படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. அவரும் ட்ரெயின்ல ஐஏஎஸ் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஜாயின் பண்றதுக்காக போய்கிட்டு இருக்காரு. அப்ப ராஜ் பகதூர் குரூப்பை சேர்ந்த சோட்டோட ஆளுங்க ட்ரெயினை நிறுத்தி ஹீரோவை பார்த்து எங்களோட 300 கோடி ரூபாய் குட்காவை எரிச்சிட்டு தப்பிச்சு போலாம் அப்படின்னு பாக்குறியான்னு கேட்க ஹீரோவும் அதை யோசிச்சு பாக்குறாரு. அப்போதான் ஹீரோ ஐபிஎஸ் வேலை செஞ்ச டைம்ல அப்ப அவரு ராஜ் பகதூரோட குட்காவை கொளுத்துனது ஞாபகத்துக்கு வருது. நான் தான் அடிதடிலாம் விட்டுட்டு படிச்சு ஐஏஎஸ் பாஸ் பண்ணி வேலைக்கு ஜாயின் பண்ண போறேனே, இப்ப எதுக்கடா இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்க எங்க பாஸ் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்ல ஹீரோ அவங்களை அடிச்சு ரயில்வே ட்ராக்ல கட்டி போட்டுட்டு ராஜ் பகதூரை வர வச்சு இனிமே என்கிட்ட மோதன அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் பகதூரோட ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு ஒரு சாங்க முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுமே அவரோட அப்பா அம்மா தங்கச்சி தம்பின்னு எல்லோருமே நல்ல வேலை கிடைச்சிருச்சு, எப்ப கல்யாணம் அப்படின்னு நச்சரிக்கிறாங்க. நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு போறாரு. அப்படியே உடம்பு நல்லான சிஎம் சத்தியமூர்த்தியும் கட்சி எம்எல்ஏக்களை கூப்பிட்டு நம்ம ஆட்சி முடிய இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு, சரித்திரத்துல நம்ம பேர் இருக்கணும், ஆட்சியில அநியாயத்துக்கு இடமே கொடுக்க கூடாது, நீங்க பண்ணிக்கிற செட்டில்மெண்ட் ஆக்கிரமிப்புகள் ரவுடிசம் அனைத்துமே நிறுத்துங்க அப்படி சொல்ல அதை கேட்ட மாணிக்கமோ என்னாச்சுப்பா உங்களுக்கு, நம்ம எல்லாமே நல்லா தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி சொல்ல ஆமா ரொம்ப நல்லா தான் பண்ற, நீ கட்டின அந்த பிரிட்ஜ் இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா ஏன் மேலே விழுந்திருக்கும் அப்படி சொல்லி ஆஃப் பண்ணிட்டு என் ஆட்சி முடியறதுக்குள்ள மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சிஎம் சொல்ல சூர்யாவும் சிரிச்சுக்கிட்டு என்னப்பா சொல்ற, இந்த 1 வருஷம் மட்டும் நல்லவனா நடந்துகிட்டா மக்கள் நம்பிடுவாங்களா, இப்போ வரைக்கும் அநியாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி சொன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம மேல கேஸ் போடுவாங்க, ஐடி சிபிஐ இடி அப்படின்னு மொத்தமா நம்ம மேல ஏவி விட்டு வச்சு செய்வாங்க, நீங்க நல்லவனா ஆகிறதுக்கு நாங்க நடுத்தருவுக்கு வரணும் அப்படின்னு கேட்க எனக்கு கட்சியை விட மக்கள் தான் முக்கியம், இன்னும் 1 வருஷத்துக்கு நான் தான் சிஎம், உங்களை யாராவது ஒரு சின்ன தப்பு பண்ணா உங்க அரசியல் வாழ்க்கையே அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு போறாரு. அப்படியே ஹீரோவும் டியூட்டில ஜாயின் பண்ணதும் டிஆர்ஓ ஆர்டிஓ டெப்டி கலெக்டர் தாசில்தார் அப்படின்னு எல்லாத்தையுமே கூப்பிட்டு இந்த மாவட்டத்துல என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள பத்தின லிஸ்ட் எடுங்க, அவங்கள எல்லாருமே நான் வர சொன்னதா சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு எல்லாருமே கூப்பிட்டு வர சொல்லி ஆள் அனுப்புறாங்க. அதே நேரத்துல சூர்யாவும் அவரோட மணல் ஆள்ற அந்த பிசினஸ் பாத்துக்கிட்டு இருக்கிற சிமா கிட்ட வந்து இதெல்லாம் பகல் நேரத்துல பண்ணாத, எங்க அப்பா நல்லவனா மாறிட்டேன், அதனால நாமளும் நடிச்சுதான் ஆகணும், நைட் டைம்ல மணல் லாரியை ஓட்டிக்க, என் அப்பா மட்டும் உயிரோட இருந்திருந்தா இந்நேரம் சத்தியமூர்த்தியை கொன்னாவது சிஎம் ஆக்கியிருப்பேன், அதுக்கப்புறம் நான் சிஎம் ஆயிருப்பேன் அப்படின்னு கோமா சொல்லிட்டு போறாரு. அப்பதான் சத்தியமூர்த்தியோட வளர்ப்பு மகன் தான் இந்த சூர்யாவும் மாணிக்கமும் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அங்கே கட் பண்ணி ஹீரோ சொன்னபடியே அந்த மாவட்டத்துல இருக்கிற பெரிய கைகள்லாம் வருது, அதுலதான் சிம்மாவும் இருக்கான். அவனும் ஹீரோட ஃப்ரெண்டு போல ஹீரோவை பார்த்து கையாட்ட ஹீரோவும் கண்டுக்காம முறைச்சு பாக்குறாரு. அப்படியே ஹீரோவும் லிஸ்ட்ல இருக்கிறவங்களை யாரெல்லாம் வரலையோ அவங்க எல்லாத்தையுமே கைது பண்ணி உள்ள போடுங்க அப்படின்னு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு மீதி இருக்கிறவங்களை பார்த்து உங்க எல்லாருமே நல்லவங்களா மாத்த முடியாது, அதனால ரவுடிஸ் இல்லாம பிசினஸ் பண்ணுங்க, மக்களை நல்லபடியா வாழ விடுங்க அப்படி சொல்ல அதை கேட்டு எல்லாருமே பயங்கரமா சிரிக்கிறாங்க. உடனே அவங்க எல்லாத்தையுமே பஸ்ல ஏத்தி அவங்களோட மொபைல் எல்லாத்தையுமே புடுங்கிக்கிட்டு அந்த கூட்டத்துல இருந்த அரிசி அப்பாராவோட ரைஸ் மில்லுக்கு வந்து அவன் கடத்தின ரேஷன் கடை அரிசிக்காக சீல் வைக்கிறாரு. அப்படியே அடுத்ததா மால் மல்லேஸ்வரோட மாலுக்கு வந்து அவனோட மாலுக்குள்ள ஃபயர் இன்ஜினை விட சொல்ல ஆனா அந்த வண்டி உள்ள போக முடியாத படிக்கு என்றும் சின்னதா இருக்கும், 10 ஃப்ளோர் கட்டிருக்கீங்க, எங்கேயாவது ஃபயர் ஆக்சன் ஆனா எப்படி அனுப்பிங்க, உங்களுக்கு இந்த மாதிரி 18 மால் இருக்கு, ரீசெண்டா ஒரு மால்ல கூட ஃபயர் ஆக்சன் நடந்து அதுல 37 பேர் செத்து போயிருக்காங்க அப்படி சொல்ல அதுக்கு அந்த மல்லேஸ்வரம் என் மால் எல்லாம் மினிஸ்டர் சூர்யா ஓபன் பண்ணது அப்படி சொல்ல அப்ப நான் க்ளோஸ் பண்றேன் அப்படி சொல்லி போகும்போது வந்தா பாதிக்கப்படுற டாப் 5 இடத்துல இது 4வது இடத்துல இருக்கு, அதனால பேரிடர் மேலாண்மை சட்டத்தை பயன்படுத்தி இந்த மாலை பாம்பு வச்சு இடிக்க சொல்றேன் அப்படி சொல்லி பாம்பை வச்சு தரமட்டமாக்குறாரு. இதை பார்த்து பயந்த மத்தவங்களும் நீங்க சொல்ற மாதிரி செய்யற அப்படின்னு ஹீரோ கிட்ட வாக்கு கொடுத்துட்டு போறாங்க. அன்னைக்கு நேற்று ஹீரோவும் அவரோட சொந்தக்காரவன் ராகவோட கல்யாணத்துல கலந்துக்க அங்க இருந்தவங்களும் ஹீரோவை பார்த்து ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்காம இருக்க அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஒரு பிளாஷ்பேக் போறாரு. ஹீரோவும் யூனிவர்சிட்டியில படிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல அவருக்கு தப்புன்னு பட்டா பட்டுன்னு கையை நீட்டிடுவாரு. அப்படிதான் ஒரு நாள் இப்ப மணல் கடத்திக்கிட்டு இருக்கிற அந்த சிம்மாவோட காலேஜ்ல படிக்கும் போது கஞ்சா செடி வளர்த்து
அதை வச்சு பிசினஸ் பண்ண அவனை அடிச்சு காலி பண்றாரு. அப்படி மறுநாள் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிற ஹீரோயின் அவங்க அப்பா கூட போய்கிட்டு இருக்கும் போது ஹீரோவும் வண்டியை நிறுத்தி ப்ரொஃபசர் கேபி நீங்க தானே அப்படின்னு கேட்க ஹீரோயினோட அப்பாவும் ஆமா நான் தான் அப்படி சொல்ல படிக்கிற பொண்ணுங்களுக்கு செக்ஸ் டார்ச்சரா கொடுக்கற அப்படின்னு அவரை அடிக்க அவரை தடுத்து நிறுத்தின ஹீரோனா உனக்கு எந்த கேபி வேணும் ஆர்த்தோலயே ஒரு கேபி இருக்காரு எங்க அப்பா பேரும் கேபி தான் அப்படி சொல்ல ஹீரோவும் அதெல்லாம் தெரியாது அப்படி சொல்ல ஹீரோனை போலீஸ் வர வச்சு எங்க அப்பாவை அடிச்சிட்டாரு அப்படி சொல்லி ஹீரோவை உள்ள தள்ளுறாங்க. அந்த நேரத்துல ஹீரோனை பார்க்க வந்த அந்த காலேஜ் பொண்ணு ஒருத்தி ஹீரோ ரொம்பவே நல்லவரு எனக்கு கேபி ப்ரொஃபசர் செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தாரு அதான் நான் ஹீரோ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன் அவரு உங்க அப்பாவை அடிச்சிட்டாரு அப்படி சொல்ல உண்மையை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோனோ ஹீரோவை வெளியில எடுக்கிறாங்க. அதை பார்த்து ஹீரோக்குமே ஹீரோன் மேல லவ் வர ஆரம்பிக்குது. அடுத்த நாள் ஆர்த்தோ கேபி ப்ரொஃபசரை ஹீரோவும் அடி வெளுக்க அதை ஹீரோனுமே பாக்குறாங்க. அப்படி ஹீரோவும் ஹீரோன் கிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்ண அந்த இடத்துல ஹீரோனை ஒருத்தன் சைட் அடிக்கிறான். அதை பார்த்து ஹீரோவும் அவனை அடி நடிக்க அப்பதான் ஹீரோனோ உங்க கோவத்தை குறைங்க அதுக்கப்புறமா எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படி சொல்ல ஹீரோவும் ஹீரோனுக்காக தன்னோட கோவத்தை குறைக்கிறதுக்காக கண்ட்ரோல் பண்றதுக்காக டான்ஸ்லாம் ஆடுறாரு யோகா பண்றாரு எல்லாத்தையுமே பண்ணி பாக்குறாரு. ஆனா கோவம் குறைஞ்ச மாதிரியே இல்ல. அப்படியே ஒரு நாள் சிம்மாவோட கேங்கு ஹீரோ கிட்ட வம்புழுக்க ஹீரோ அவங்கள போட்டு புரட்டி எடுக்க அதை ஹீரோன் பாத்துறாங்க. அதனால ஹீரோனு ஹீரோவை தனியா கூட்டிட்டு வந்து உன் கோவத்துல நியாயம் இருக்கு ஆனா சாதாரண ஆளா உன் கோவத்தை காட்டினா உனக்கும் ஆளுங்களுக்கும் பிரச்சனை தான் வரும். அதே நேரத்துல ஒரு அதிகாரியா உன் கோவத்தை காட்டிப்பாரு பெரிய பெரிய தப்பெல்லாம் சரி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உன் கோவத்துக்கும் ஒரு மரியாதை இருக்கும் நீ ஐஏஎஸ் படி அப்படி சொல்ல ஏன் ஐபிஎஸ் படிக்க கூடாதுன்னு ஹீரோவும் கேட்க உனக்கு இருக்கிற கோவத்துக்கு காக்கி ட்ரெஸ் எல்லாம் போட்டேனா தப்பு பண்றவங்களை என்கவுண்டரே பண்ணிடுவேன் நீ மட்டும் ஐபிஎஸ் ஆனா லைஃப் லாங் உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு போறாங்க. அதனால ஹீரோவும் ஐஏஎஸ்க்கு படிச்சு பாஸ் பண்ண போக அதுல மார்க் கம்மியானதுனால ஐபிஎஸ்ல போடுறாங்க. அதனால ஹீரோனோ ஹீரோ கூட பேசுறதே நிறுத்திட்டாங்க. ஒரு கட்டத்துல ஊரை காலி பண்ணிட்டே போயிடுறாங்க. ஹீரோவும் அவங்கள எவ்வளவோ கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியும் எதுவுமே வேலைக்கு ஆகல. இது எல்லாத்தையுமே லைவ்ல ஹீரோவோ அவங்ககிட்ட சொல்ல அப்ப அங்க இருந்தவங்களும் நீங்க சொன்ன ஹீரோனை ரீசெண்டா ஒரு இடத்துல பாத்திருக்கேன் அப்படி சொல்ல ஹீரோவும் அவங்கிட்ட இருந்து ஹீரோனோட அட்ரஸ் வாங்கிக்கிறாரு. அப்படியே ஹீரோவும் அன்னைக்கு நைட்டு மணல் கடத்தின சிம்மாவோட கேங்க சேர்ந்த 500 பேரை அரெஸ்ட் பண்ணி குண்டாஸ்ல ஜெயில போட மறுநாள் சூர்யாவும் அந்த ஏரியா எஸ்பியை கூப்பிட்டு ஏன் நம்ம ஆளுங்க மேல கேச போட்ட அப்படின்னு கேட்க நான் போடல சார் கலெக்டர் தான் நேரடியா அவங்க மேல குண்டாச போட்டு உள்ள தள்ளியிருக்காரு அப்படி சொல்ல சூர்யாவும் அவரோட வக்கீல் கிட்ட அவங்கள வெளியில எடு அப்படி சொல்ல வக்கீலும் அது முடியாது சார் நேரடியா அந்த கேஸ கலெக்டரே போட்டிருக்காரு அவங்கள வெளியில எடுக்க நம்ம ஹைகோர்ட்டுக்கு போயாகணும் அப்படி பண்ணா ஒருத்தருக்கு 10 லட்சம் செலவாகும் அப்படி சொல்ல கூட இருந்த சிம்மாவும் அப்புறம் என்ன பணத்தை கட்டி வெளியில எடுக்கலாம் அப்படி சொல்ல பணத்தோட அருமை தெரியாம பேசுறா வெளியூர்ல இருந்து ஆளுங்களை கொண்டு வந்து வேலையை பாரு அப்படி சொல்லி அனுப்புறாரு. அப்படி இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயின் நடத்துற அந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு வந்து ஹீரோனை பார்க்க அப்போதான் ஹீரோனோ எங்க அப்பா நம்ம லவ் ஏத்துக்கவே இல்லை அதனால தான் ஊரை காலி பண்ணிட்டு என்ன கூட்டிட்டு போனாரு ஒரு நாள் சண்டை முத்தி போக நான் இங்க வந்து ஹோம ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆனா நீ எனக்காக படிச்ச ஐஏஎஸ் ஆயிட்ட அப்படி சொல்லி கட்டி பிடிக்க ரெண்டு பேத்துக்குமே திரும்ப லவ் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே கட் பண்ணி இப்ப சிம்மாவும் சூர்யாவை பார்த்து அண்ணே யாருமே வேலைக்கு வரமாட்டேங்கிறாங்க அப்படி சொல்ல சூர்யாவும் நேரா ஹீரோ கிட்ட வந்து மினிஸ்டர் நான் சொல்றேன் என் ஆளுங்களை வெளியில விட அப்படி சொல்ல அதுக்கு ஹீரோவும் ஒரு பேப்பரை எடுத்து கொடுத்து இதுல எழுதி கொடு உன் ஆளுங்களை வெளியில விட சொல்லி உங்க ஆளுங்க மேல ஆபீஸ்ல ஆக்ட் போட்டு தான் நான் கைதே பண்ணிருக்கேன் அப்படி சொல்ல நீ யாருகிட்ட பேசுற தெரிஞ்சுதான் பேசுறியா வருங்கால சிஎம்டா நானு நீ வெறும் கலெக்டர் தான் அப்படி சொல்ல அதை கேட்ட காண்டான ஹீரோவும் நான் படிச்சு கலெக்டர் ஆனே உன்ன மாதிரி பணத்தால வரல நீ 5 வருஷம் மட்டும்தான் மினிஸ்டர் நான் ஆயுசுக்கும் ஐஏஎஸ் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்ப சூர்யாவும் சிம்மா கிட்ட ஹீரோ வீட்டுக்கு போறதுக்குள்ள கொண்டு போட அப்படி சொல்ல சிம்மாவும் இப்ப போட்டா மாட்டிப்போம் இப்ப வேணாம் அப்படி சொல்லி அமைதிப்படுத்துறான். அப்படியே அடுத்த நாள் ஹீரோவும் ஹீரோனோட ஓல்டேஜ் ஹோமுக்கு வர அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு ஹீரோனை அறிமுகப்படுத்துறாங்க. அங்க இருந்தவங்க எல்லாம் ஹீரோனை வளர்த்துறாங்க. அப்படி ஹீரோனா ஒரு ரூம்ல இருந்து பார்வதி அம்மாவை பார்க்க கூட்டிட்டு போக அவங்களும் குனிஞ்ச மாதிரி நிறைய பெட்டிஷனை எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஹீரோவும் என்னது இதெல்லாம் அப்படின்னு ஹீரோன் கிட்ட கேட்க அதுக்கு ஹீரோனோ இவங்க பேர் பார்வதி அம்மா ஏதோ ஒரு ஷாக்ல அஃபெக்ட் ஆகி சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் பாதிச்சதுனால யாருமே ஏறெடுத்து கூட பார்க்க முடியாம மனநலம் பாதிக்கப்பட்டு சிக்கவனம் கிராமத்துல இருந்தவங்கள ஒரு என்ஜிஓ தான் இங்க கூட்டிட்டு வந்து விட்டாங்க. நடக்கிற அநியாயத்தை பேப்பர்ல படிச்சுட்டு அதுக்கு நீதி கேட்டு சிஎம்க்கு பெட்டிஷனை எழுதுறத வழக்கமா வச்சிருக்காங்க அப்படி சொல்ல அதுல இருந்து ஒரு பெட்டிஷனை ஹீரோ எடுத்து பார்த்துட்டு இந்த விஷயத்துக்காக தான் நாளைக்கு சிஎம் இங்க வராரு அவரோட புரோட்டோகால நான் தான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்ல பார்வதி அம்மாவும் ஹீரோவை பார்க்காம கூட நாளைக்கு எனக்கு கூட்டிட்டு போறியாப்பா அப்படின்னு கேட்க ஹீரோவும் சரின்னு சொல்றாரு. அப்படியே அடுத்த நான் சிஎம்ஓ மேடையில பேச ஆரம்பிக்க பார்வதியும் கூட்டத்துல இருந்துகிட்டே எழுந்து சிஎம் உனக்கு எத்தனை பெட்டிஷனை போட்டிருக்கேன் உன்னையாவது தீர்த்து வச்சிருக்கியான்னு கேட்க அதை பார்த்த சூர்யாவும் அந்த பைத்தியத்தை வெளியில அனுப்புங்கடா அப்படி சொல்ல சிஎம்ஓ பார்வதியை மேடைக்கு கூப்பிட அவங்களை ஹீரோனு கூட்டிட்டு வராங்க. அப்படியே மேடை ஏறும்போது அவங்க கூட ஹீரோவும் வர அதை பார்த்த சிஎம்முக்கும் சபாவுக்கும் வேர்த்து கூட்டுது. இவங்களுக்கும் இந்த அம்மாவுக்கும் ஏதோ பழைய கணக்குன்னு இருக்கு போல. மேடைக்கு வந்த பார்வதி அம்மாவும் சிஎம் பார்த்து என்ன சத்யா நல்லா இருக்கியா உன் புள்ள பச்சை பல்ல பேக்கிங் சோடா கலந்து சம்பாதிக்கிறான் அவனை இங்க உட்கார வச்சிருக்க அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஹீரோனும் ஆமா சார் அந்த பால்ல ஃபார்மலின் வெஜிடபிள் ஆயில் அப்படின்னு எல்லாமே கலந்துருக்குன்னு சொல்ல சூர்யாவும் இவங்கள எதிர்கட்சிக்காரங்கப்பா இவங்க பேச விட்டு வேடிக்கை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்வதியையும் ஹீரோனையும் மேடையை விட்டு கீழே தள்ளிவிட ஹீரோவும் அவங்கள தாங்கி பிடிச்சி சூர்யாவோட கண்ணத்திலே அறையிறாரு. இதை பார்த்த சிஎம் சூர்யாவை பார்த்து நீ பண்ணது தப்பு அவங்க கிட்ட மன்னிப்பு கீழே அப்படி சொல்ல
சொல்ல கடுப்பான சூர்யாவும் மன்னிப்பு கேட்டுட்டு கோவமா இங்கிருந்து போக அங்கிருந்த சிஎம்ஓ கையெடுத்து கும்பிட்டுட்டு மன்னிப்பு கேட்க உனக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாதுன்னு அவங்களும் சொல்றாங்க. அந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு கீழே இறங்கும் போது சிஎம்ஓ நெஞ்சு வழியில அப்படியே சாயிறாரு. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. டெட் பெட்ல கண்ணு முழிச்ச சிஎம் கிட்ட சூர்யாவும் அவன் எல்லாரும் கண்ணு முன்னாடி என்ன அடிச்சிருக்கான், அவனை ஒண்ணும் பண்ணாம என்ன சாரி கேட்க வச்சிட்டீங்களே, அவனை ஏதாவது பண்ணுங்க அப்படி சொல்ல சிஎம்ஓ ஹீரோக்கு சஸ்பெண்ட் ஆற சபா கிட்ட அனுப்ப சொல்லிட்டு சூர்யாவை மினிஸ்டர் பதவியில இருந்து மட்டுமில்ல அடிப்படை தொண்டன் பதவியில இருந்து தூக்குறாரு. இதனால சூர்யாவும் எதுவுமே பேசாம அமைதியா வெளியில வராரு. இந்த பக்கம் ஹீரோவும் சஸ்பெண்ட் ஆற பார்த்து கடுப்பாகிறாரு. அங்கே வந்த ஹீரோனோ நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படி சொல்ல நான் சஸ்பெண்ட் ஆனதுக்கு கவலைப்படல, ஆல்ரெடி ஐஏஎஸ் அசோசியேஷனுக்கு என் இஷ்யூவை கொண்டு போயிட்டேன், சீக்கிரமா நான் போஸ்டிங்க்கு வந்துடுவேன், ஆனா அதுக்குள்ள நான் நிறுத்தின எல்லா கரப்ஷனுமே திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க அப்படி சொல்ல அதுக்கு ஹீரோனோ நீ வந்ததுமே மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடு, இப்ப நம்ம மேரேஜுக்கு பிளான் பண்ணுவோம், முத தடவையா உன் கோவம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, என்ன தொட்டா நீ அடிப்பேன்னு தெரியும், ஆனா ஒரு கலெக்டர்னு மறந்து அவனை அடிச்ச பாரு அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படி சொல்லி கட்டி பிடிக்கிறாங்க. அப்படிங்க ஹாஸ்பிட்டல்ல சபா போற வரைக்கும் சூர்யாவும் வெயிட் பண்ணிட்டு சபா போனதுக்கு அப்புறமா சிஎம் பார்த்து நான் கட்சிக்காக எவ்வளவு பண்ணிருக்கேன், எனக்கு பதவி வேணும் அப்படி சொல்ல சிஎம்ஓ முடியவே முடியாது அப்படி சொல்ல சிஎம் நெஞ்சிலே அடிச்சு சாகடிக்கிறாரு சூர்யா. உடனே அங்கே வந்த மாணிக்கமோ நான் தான் அடுத்த சிஎம் அப்படி சொல்லி சவுண்ட் விட அப்பதான் அவனோட ஆளோ உங்க அப்பாவை காலி பண்ணதே உங்க தம்பி தான், உங்களையுமே காலி பண்ணிட போறாரு, கொஞ்சம் அடக்கி வாசிங்க அப்படி சொல்ல மாணிக்கமோ சூர்யா தான் அடுத்த சிஎம் அப்படின்னு கோஷம் போட ஆரம்பிக்கிறாரு. அதனால கட்சி எம்எல்ஏக்களும் ஒரு மனதா சூர்யாவை சிஎம் ஆக்க முடிவு பண்ணிடுறாங்க. இது எல்லாத்தையுமே சபாவுமே பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்போதான் சூர்யாவும் அப்போட உடம்ப மக்கள் பார்வைக்கு வைங்க, நான் இன்னொருத்தனுக்குமே இறுதி சடங்கு பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல ஹீரோவும் ஹீரோனுக்கு கழுத்துல தாலி கட்ட போகும்போது அங்கே வந்த போலீஸும் மினிஸ்டர் அடிச்சதுக்காக கைது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல சூர்யாவோட ஆளுங்களும் நாடு ஃபுல்லாவே கலவரத்தை ஏற்படுத்துறாங்க. அப்போதான் சூர்யாவும் அப்பாவுக்கு கொல்லிப்படம் மொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஹீரோவா போலீஸும் சூர்யாவோட ஆளுங்க கிட்ட விட்டுட்டு போக அவங்களும் ஹீரோவா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல சபாவும் மக்கள் கிட்ட சிஎம் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு, ஆனா அவர் போறதுக்கு முன்னாடி என்னோட கடைசி ஆசைய இந்த வீடியோல பதிவு பண்ணிட்டு போயிருக்காரு அப்படி சொல்லி அந்த வீடியோவை போடுறாரு. அல்ல சிஎம் எனக்கு ஹீரோ தான் கொல்லி வைக்கணும், எனக்கு அப்புறம் என்னோட அரசியல் வாரிசு ஹீரோ தான், அவர் தான் இந்த நாட்டோட சிஎம் அப்படி சொல்லி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. இதை பார்த்த சூர்யாவும் ஷாக் ஆக மக்களும் சந்தோஷப்படுறாங்க. அப்படி இந்த பக்கம் போலீஸும் ஹீரோவை ரவுடிங்க கிட்ட இருந்து மீட்டு சிஎம்மோட பாடிக்கு கொல்லி வைக்க கூட்டிட்டு வராங்க. ஹீரோவுமே எதுவுமே புரியாம கொல்லி வைக்கிறாரு. அப்பதான் சபாவு ஹீரோ கிட்ட உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படியே பிளாஷ்பேக்கு போறாங்க. அதுலதான் ஹீரோட உண்மையான அப்பாவான சுப்பானாவை காட்டுறாங்க. அவருக்கும் கொஞ்சம் திக்குவாய் தான், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பேசுவாரு. இப்ப ஹோம்ல இருக்கிற பார்வதி அம்மா தான் ஹீரோட உண்மையான அம்மா. சுப்பானாவும் பார்வதியும் நிறைய போராட்டத்துல இறங்கி மக்களுக்கு நல்லது பண்ணிருக்காங்க. அப்ப ஹீரோ குட்டி பையனா இருந்திருக்காரு. ஹீரோட கூட்டத்துல தான் சத்தியமூர்த்தியும் சபாவும் இருந்து மக்களுக்கு நல்லதும் பண்ணிருக்காங்க. அப்படியே ஒரு நாள் சுப்பானாவும் போராட்டம் பண்ணி அவங்க ஊர்ல மலையை உடைச்சு இரும்பு தாதுவை எடுக்கிற அந்த கம்பெனியை கவர்மெண்ட் மூலமாவே மூட வைக்கிறாரு. அதை பார்த்த கூட்டத்துல இருந்த முருகானந்தமும் சுப்பானா கிட்ட அண்ணே நம்ம கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிச்சு மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படி சொல்ல அதுக்குள்ள நிறைய காசு வேணும், அதெல்லாம் நம்மளால முடியாது அப்படி சொல்லி சுப்பானாவும் பின்வாங்க. நேர்மையா அரசியல் பண்ண நமக்கு காசெல்லாம் வேணாம் அப்படின்னு முருகானந்தமும் சுப்பானாவுக்கு நம்பிக்கை கொடுக்கிறாரு. அதனால சுப்பானாவும் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்த மீடியாவும் அவரை பேட்டி எடுக்க வர அவர் திக்கி பேசுறத பார்த்தோம். காசே இல்லாம எப்படி அரசியல் பண்ண போறீங்க அப்படின்னு கலாச்சிட்டு போறாங்க. அதனால சுப்பானாவும் தோட திக்குவாயை சரி பண்ண எவ்வளவோ முயற்சி பண்றாரு. ஆனா எல்லாமே தோல்வியிலேயே முடியுது. ஒரு நாள் கட்சி ஆளுங்க கிட்ட ஒரு நல்ல பேச்சாளரை பேச வைப்போம், நான் எழுதி தரேன், அவன் பேசட்டும், கண்டிப்பா நம்ம ஜெயிச்சலாம் அப்படி சொல்ல அப்ப சபாவும் சத்தியமூர்த்தியை சுப்பானா கிட்ட காட்டி இவன் நல்லா பேசுவான் அப்படி சொல்ல ஹீரோவும் எழுதி தர அந்த வார்த்தைக்கு சத்தியமூர்த்தியும் உயிர் கொடுத்து பேசுறாரு. நாளடைவுல சத்தியமூர்த்தியோட பேச்சுக்கு மக்கள் கூட்டம் அதிகமாக ஆரம்பிக்குது. அதை பார்த்த சுப்பானாவும் அவனையே சிஎம் கேண்டிடேட்டா அறிவிச்சிருங்க, எனக்கு மக்களுக்கு நல்லது பண்ணா போதும் அப்படி சொல்றாரு. அப்படி எலெக்ஷன் நெருங்க முருகானந்தமும் சத்தியமூர்த்தியும் மத்த கட்சிக்காரங்க மக்களுக்கு காசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாமளும் கொடுக்கலாமா, வெறும் பேச்சை மட்டும் வச்சு ஜெயிக்க முடியாது, நம்மள மாதிரி நல்லவங்க அரசியலுக்கு வரணும் அப்படி சொல்லிட்டு சில நல்ல உள்ளங்கள் உதவி பண்ண தயாரா இருக்காங்க அப்படி சொல்லி அவங்க அட்ரஸ கொடுக்க அதை பார்த்த சுப்பானாவும் இவங்க தான் நம்ம மண்ணை சுரண்டி இரும்பு தாதுவை எடுத்து அந்த கம்பெனிக்காரங்க, இவங்க பணம் நமக்கு வேணாம் அப்படி சொல்லிட்டு போக ஆனா முருகானந்தமும் சத்தியமூர்த்தியும் ஜெயிக்கிறதுக்காக அந்த கம்பெனி கிட்ட இருந்து பணத்தை வாங்கிடுறாங்க. இந்த விஷயம் சுப்பானாவுக்கு தெரிய வர அவரும் மீடியாவை கூப்பிட்டு உண்மையை சொல்ல போறேன் அப்படின்னு கிளம்ப முருகானந்தமும் சத்தியமூர்த்தியும் சேர்ந்து சுப்பானாவை கொல்ல வர இது தெரிஞ்சுக்கிட்ட சுப்பானாவும் பார்வதியையும் அவரோட பையனையும் ஒரு இடத்துல மறைய வச்சுட்டு அவங்கள அடிக்க போக ஆனா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சுப்பானாவை கொண்டு போட்டுறாங்க. அதுக்கப்புறம் சத்தியமூர்த்தியும் இந்த உண்மை தெரிஞ்ச யாருமே உயிரோடவே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முருகானந்தமே போட்டு தள்ள இதெல்லாம் பார்த்த பார்வதியும் ஷாக்காய் கீழே விழுகிறாங்க. இதுக்கப்புறமா தான் ஹீரோவை அவரை வளர்த்தவங்க தூக்கிட்டு வந்திருக்காங்க போல. இது எல்லாத்தையுமே சபாவும் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறமா உங்க அம்மாவும் நீயும் எங்க போனீங்கன்னு எங்களுக்கு தெரியல, முருகானந்தத்தோட பசங்களை சத்தியமூர்த்தி தத்தெடுத்துக்கிட்டான், செஞ்ச தப்புக்கு பிரயச்சித்தமா தான் உன் பேரைய அறிவிச்சிருக்கான், என்னால அப்போதைக்கு சத்தியமூர்த்தியோட வார்த்தையை மீற முடியல அப்படி சொல்ல ஹீரோவும் அழுதுகிட்டு எங்க அப்பனை கொன்னவனுக்கு என் கையிலே கொல்லி போட வச்சு தப்பு பண்ணிட்டீங்க அப்படி சொல்ல சபாவும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அப்படி ஹீரோவும் ஹோம்ல இருக்கிற பார்வதி அம்மாவை பார்த்து அழுவ அவங்களும் ஹீரோட மூஞ்சி நிமிந்து பார்த்துட்டு பெட்டில இருக்கிற சுப்பனாவோட போட்டோ
போட்டோவை எடுத்து பார்த்துட்டு என் பையன் கடஸ்டா அப்படின்னு கட்டி பிடிச்சு அழுதுகிட்டே அப்படியே சுப்பானாவோட அந்த துண்டு எடுத்து அவரோட தோல்ல போடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோவும் சிஎம் பதவியை ஏற்க போகும்போது சூர்யாவும் அதை தடுத்து ஹீரோ சிஎம் ஆகணும் அப்படின்னா முதல்ல ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணணும், அதுக்கு நான் அவர் மேல கொடுத்த அந்த கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட சபாவும் சரி வாபஸ் வாங்கு அப்படின்னு சொல்ல அதுக்கு சூர்யாவும் அப்ப நான் தான் சிஎம் அப்படின்னு எழுதி கொடுங்க நான் வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் எனக்கு அந்த அரசியல் வேணாம் இந்த சிஎம் பதவி வேணாம் அப்படின்னு எழுதி சைன் போட்டு கொடுக்குறாரு. பதிலுக்கு சூர்யாவும் ஆனா நான் வாபஸ் வாங்க மாட்டேன் இதுதான் அரசியல் அப்படி சொல்லி ஹீரோவை வெளியில அனுப்பிடுறாரு. ஹீரோவும் கடுப்பா வெளியில வராரு. அதனால அடுத்த நாள் சூர்யாவும் சிஎம் பொறுப்பேற்க போகும்போது ஹீரோக்கு ஆதரவா நிறைய ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் பெட்டிஷன் போட ஹீரோட சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணி அவருக்கு ஆந்திர மாநிலத்தோட எலெக்ஷன் கமிஷன் ஆபீசரா ப்ரொமோஷன் கொடுக்கறாங்க. சிஎம் செத்ததுனால ஆந்திராவுல எலெக்ஷன் நடந்துதான் அடுத்த சிஎம் தேர்ந்தெடுக்க முடியும், அதனால எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோவும் சொல்ல அதுக்கான ஆர்டரை எலெக்ஷன் கமிஷனும் பாஸ் பண்ணுது. பதவி எடுத்த 1 மணி நேரத்துல இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சூர்யாவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவும் அங்கே வந்து பொக்கையை கொடுத்துட்டு எலெக்ஷன் வந்துருச்சு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக சூர்யாவும் எலெக்ஷனா உனக்கு நடத்த மட்டும் தான் தெரியும், அதுல எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு தான் தெரியும், நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்க அப்படி சொல்றாரு. அப்படி இந்த பக்கம் சபாவை முன்னிலைப்படுத்தி ஹீரோவோட அப்பாவோட பேர்ல ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு. சபாவும் சுப்பனாவோட ஆசைப்படி பணம் இல்லாத ஒரு அரசியல் தான் நம்ம லட்சியம் அப்படின்னு தொண்டர்கள் கிட்ட சொல்றாரு. அந்த நேரத்துல சூர்யாவும் தன்னோட பணபலத்தை யூஸ் பண்ணி அவருக்கு உதவியா மக்களுக்கு பணம் கொடுக்க வசதியா இருக்கிற மாதிரியான நிறைய ஆபீசர்ஸ கொண்டு வர அவங்க எல்லாத்தையுமே ஹீரோவும் வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு நேர்மையான ஆளுங்களை போடுறாரு. அப்படி ஒரு பக்கம் சபாவும் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இன்னொரு பக்கம் சூர்யாவும் பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவும் மக்களை பார்த்து ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க அப்படி சொல்ல வர பணத்தை ஏன் வேணாம்னு சொல்லணும், அன்னைக்கு தான் அவனுக்கு பணத்தையே தராங்க அப்படி சொல்ல அப்போதான் ஹீரோவும் நீங்க 2000 ரூபாய் வாங்குறதுக்கு பதிலா 20,000 ரூபாய் கேளுங்க, உங்க எம்எல்ஏ இந்த தொகுதியில ஜெயிச்சு 2000 கோடி சம்பாதிச்சிருக்கான், ஒவ்வொரு ஓட்டுக்கும் லட்சம் ரூபாய் அடிக்கிறாங்க, 20,000 கேட்ட தர மாட்டாங்களா அப்படின்னு ஏத்தி விட மக்களும் சூர்யா கட்சி கிட்ட 20,000 ரூபாய் கேக்குறாங்க. 4 எலெக்ஷன் காசை கேக்குறாங்க அப்படின்னு தர முடியாதுன்னு சொல்ல அதுக்கு மாணிக்கமோ தந்தா என்ன இவ்வளவு பணம் கொடுக்க நம்மளை தவிர வேற யாராலுமே முடியாது, பணம் கொடுத்தா நம்ம ஜெயிக்கலாம், இப்படி கொடுத்துட்டு இப்படி வாங்கிடலாம், 100 ரூபாய் வாங்குற இடத்துல நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா 1000 ரூபாய் வாங்க சொல்லலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்க அதுக்கு சூர்யாவும் சம்மதிக்கிறாரு. அதனால எல்லாருக்கும் பண பட்டுவாடா நடக்குது, மக்களும் பணத்தை வாங்கிக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. அப்படி ஒரு நாள் சூர்யாவும் பிரச்சாரத்துக்காக பிளைட்ல வந்து இறங்க அதை பார்த்த ஹீரோவும் எலெக்ஷன் அறிவிச்சதுக்கு அப்புறமா கவர்மெண்ட் வாகனத்தை யூஸ் பண்ணக்கூடாது, சிஎம்க்கு கூட அதுக்கு ரைட் இல்ல, ஆனா நீங்க கவர்மெண்ட் பிளைட்டை யூஸ் பண்ணிருக்கீங்க அதனால 25 லட்சம் ரூபாய் ஃபைன் அப்படின்னு ஃபைனை போட்டுட்டு கட்டலைன்னா நாமினேஷனை கேன்சல் பண்ணுவோம் அப்படின்னு மிரட்டிட்டு போறாரு. அப்படி மாணிக்கமோட ட்ரக்ல பணத்தை எடுத்துக்கிட்டு போக அதை தடுத்து நிறுத்தாம ஹீரோவும் ஃப்ரீயா வர்றாரு. அடுத்த நாள் ஹீரோவும் ஃபைன் கட்டின அந்த ரசீதோட சூர்யாவோட வீட்டுக்கு வந்து எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் 40 லட்சம் ரூபாய் தான் செலவு பண்ணணும், நீங்க ஏற்கனவே 25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டீங்க, இன்னும் 20 லட்சத்தை வச்சுதான் நீங்க எலெக்ஷனே பார்க்கணும் அப்படின்னு சொல்ல அவரோட அல்லக்கைங்களும் இந்த 15 லட்சத்தை வச்சுக்கிட்டு தலைக்கு ஒரு பிரியாணி சரக்கும் எப்படி கொடுக்கறது அப்படின்னு கேட்க அங்கிருந்த மக்களும் எதுவுமே கிடைக்காது அப்படின்னு கிளம்புறாங்க. அப்படி சூர்யா யூஸ் பண்ண அந்த காரையுமே கவர்மெண்ட் வண்டி அப்படி சொல்லிட்டு புடிங்கிட்டு வந்துடுறாரு ஹீரோ. அதனால சூர்யாவும் நடந்தே போயிட்டு பிரச்சாரம் பண்றாரு. அப்படி அன்னைக்கு நேற்று பணம் எடுத்துட்டு போற மாணிக்கமோட ட்ரக்க ஹீரோவும் பிடிச்சு தேர்தல் விதிமுறையை மீறினதுனால அவரோட நாமினேஷனை கேன்சல் பண்றாரு. அப்படி எலெக்ஷன் நடக்க ஆரம்பிக்குது. ஒரு பூத்துல பாம்பு வெடிக்க அங்க ஹீரோவும் வர அதே நேரத்துல சூர்யாவும் அங்கே வந்து ஹீரோவை பார்த்து இந்த ஸ்டேட்ல லட்சத்துக்கு மேல பூத் இருக்கு, அதுல ஒரு 7 இடத்துல பாம்பு வச்சிருக்கேன், எங்க எப்ப வெடிக்கும்னு எனக்கே தெரியாது, என் ஆளுங்க கல்ல விட்டு போட வருவாங்க, நீ தடுத்தாலோ அவனுங்களை பிடிச்சாலோ எங்க பாம்பு வெடிக்கும்னு எனக்கே தெரியாது அப்படி சொல்ல ஹீரோவா அமைதியா இருக்காரு. சூர்யாவோட ஆளுங்களும் ஓட்ட போட்டுட்டு போயிட்டு அதை கெமிக்கல் வச்சு அழிச்சிட்டு வந்து கல்ல ஓட்ட போட்டு தள்ளுறாங்க. ஹீரோ எதுவுமே பண்ண முடியாம அமைதியா வேடிக்கை பாக்குறாரு. அப்படி எலெக்ஷன் முடிஞ்சதும் சூர்யாவும் ஹீரோவை பார்த்து நான் எங்கேயுமே பாம்பே வைக்கலையே அப்படின்னு சிரிக்க அதை பார்த்த ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே ஆனா நான் வச்சிருக்கனே அப்படின்னு சொல்ல அப்படியே பிளாஷ்பேக் போக கல்ல ஓட்டு போட்ட ஆளுங்கெல்லாம் ஓட்டு போட்ட அந்த விரல் பலூன் மாதிரி வீங்கி ஹாஸ்பிட்டலுக்கு போய் கல்ல ஓட்டு போட்டதால எங்க விரல் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல அங்கே வந்து ஹீரோவும் நான் தான் மைய அழிக்கிற அந்த கெமிக்கல்ல ஒரு மருந்து தடவனே, அதனால உங்க விரல் எல்லாமே அழுக போகுது அப்படி சொல்லி அவனுங்க எல்லாத்தையுமே பிடிச்சி ஜெயில போடுறாரு. அங்கே கட் பண்ணி இப்ப ஹீரோவும் சூர்யா கிட்ட உங்க ஆளுங்கெல்லாம் கல்ல ஓட்டு போட்டதை ஒத்துக்கிட்டாங்க, அதனால எங்கெல்லாம் கல்ல ஓட்டு போட்டீங்களோ அங்கெல்லாம் ரீ எலெக்ஷன் வைக்க போறா அப்படி சொல்லிட்டு போறாரு. அதை கிட்ட சூர்யாவும் கோத்தோட உச்சிக்கு போயிடுறாரு. அப்படியே சூர்யாவோட ஆளுங்களும் அவர்கிட்ட வந்து சபா தான் ஜெயிச்சு சிஎம் ஆக போறாரு அப்படின்னு கருத்து கணிப்பு சொல்லுது அப்படி சொல்ல நாம தான் 20,000 ரூபாய் கொடுத்திருக்குமே அப்படின்னு சூர்யாவும் கத்துறாரு. அதுக்கு அவரோட ஆளுங்களும் அதுலயுமே அரசியல் பண்ணிட்டாங்க, யாருமே நம்மளோட பட்டனை அழுத்தவே இல்ல அப்படி சொல்ல அங்கே கட் பண்ணி ஹீரோவும் எலெக்ஷனுக்கு முன்னாடி மக்கள் கிட்ட 20,000 ரூபாய் வாங்கிக்கிட்டு சூர்யாவுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படி சொல்லியிருக்காரு. அதுக்கு மக்களும் அது எப்படி மனசாட்சி இல்லாம பண்ண முடியும் அப்படின்னு கேட்க நீங்க அவனை ஜெயிக்க வச்சீங்கன்னா இப்ப 60 ரூபாய் இருக்கிற அந்த பால் பாக்கெட் 120 ரூபாய் ஆக்குவான், 1 ரூபாய்க்கு கிடைக்கிற அரிசியை 100 ரூபாய் ஆக்கிடுவான், இது மாறணும்னா சபாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அதனால மக்களும் சபாவுக்கு ஓட்டு போட்டாங்க போல. அப்படி சூர்யாவும் சபாவோட கட்சி கொடியை பார்க்கும்போது அதுல ஹீரோட அப்பா போட்டோ இருக்கவும் அதை எடுத்துட்டு ஹீரோட டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு நேர எலெக்ஷன் கமிஷனோட ஹெட் ஆபீஸ்க்கு வந்து அங்க இருக்கிற ஆபீசரை மீட் பண்ணி ஹீரோ
ஹீரோட அப்பா அம்மாவோட போட்டோவை காட்டிட்டு சபாவோட கட்சி கொடியும் காட்டிட்டு இவங்களோட பையன் தான் ஹீரோ, ஒரு எலெக்ஷன் ஆபீசர் இருந்துகிட்டு எந்த ஒரு பாரம்பரியம் இல்லாம நடுநிலையா தான் இருக்கணும், ஆனா ஹீரோ அவங்க அப்பாவை முன்னிலைப்படுத்தி இருக்கிற அந்த கட்சிக்கு செயல்பட்டு இருக்காரு, அதனால அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, அதனால நடந்த எலெக்ஷனை செல்லாது அப்படி சொல்லிட்டு ஹீரோவை பதவியில இருந்து தூக்குங்க அப்படி சொல்ல ஹீரோவும் அவரோட வளர்ப்பு அப்பா அம்மாவோட போட்டோவை காட்டி இவங்க தான் என்னோட அப்பா அம்மா அப்படி சொல்லி அவரோட சர்டிபிகேட் எல்லாத்தையுமே எடுத்து காட்டுறாரு. அங்கிருந்த ஆபீசர்ஸும் பார்வதியை கூப்பிட்டு ஹீரோவை காட்டி இவருக்கு நீங்க என்ன உறவு வேணும் அப்படின்னு கேட்க அதுக்கு பார்வதியும் இவன் என் பையன், நான் இவனோட அம்மா அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் சார் இவங்க மனநல பாதிக்கப்பட்டவங்க, இவங்க சொல்றது உண்மையில அப்படி சொல்ல அதை கேட்ட பார்வதியும் ஆடி போயிடுறாங்க. அப்பதான் சூர்யாவும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க சார், அப்பதான் உண்மை என்னன்னு தெரிய வரும் அப்படி சொல்ல ஆபீசர்ஸும் நாளைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க ஆர்டர் போடுறாங்க. அப்படியே ஹீரோவும் ஹாஸ்பிட்டல் இருக்கிற பார்வதியை பார்த்துட்டு நான் அப்படி பேசுனதுக்கு மன்னிச்சிருங்கம்மா, ஆமான்னு சொல்லி இருந்த நடந்த எலெக்ஷன் கேன்சல் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் சூர்யா ஃப்ராட் பண்ணி ஜெயிச்சிருப்பான், அப்பா ஆசைப்பட்ட அந்த அரசியல் நடக்காமலே போயிடுமா அப்படி சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க அவங்க அம்மாவும் அதை புரிஞ்சுக்கிட்டு நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும் அப்படி சொல்லி அனுப்புறாங்க. அப்படி அடுத்த நான் ஹாஸ்பிட்டல் இருந்த போலீஸும் ஹீரோக்கு கால் பண்ணி உங்க அம்மாவை காணும் அப்படி சொல்ல அவரை அடிச்சு மோதிக்கிட்டு அங்கே வர ஹீரோ கிட்ட போலீஸும் உங்க அம்மா தூக்க வரல அப்படின்னு பாட்டு கேட்கணும் அப்படின்னு போன கேட்டாங்க, நானும் கொடுத்தேன் அப்படி சொல்ல ஹீரோவை வாங்கி பார்க்க அதுல டிஎன்ஏ கிடைக்காம இருக்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு வீடியோவை பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிற கெமிக்கல் ஃபேக்டரியோட அட்ரஸ செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அதை ஹீரோவை பார்த்துட்டு வேக வேகமா அங்கே ஓட அதுக்குள்ள ஹீரோட அம்மா சல்பூரிக் ஆசிட்ல விழுந்து இறந்து போயிருக்காங்க. அவங்களோட செருப்பு மட்டும் தான் ஹீரோக்கு கிடைக்குது, அதை எடுத்து வச்சுக்கிட்டு ஹீரோ அழுகிறாரு. டிஎன்ஏ கிடைக்காதனால சூர்யா சொன்ன அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியாதனால கமிஷன் அந்த கேஸை தள்ளுபடி பண்ணுது. அப்படியே ரீஎலெக்ஷனும் நல்லபடியா நடந்து முடிஞ்சு கவுண்டிங்கும் நடக்க ஆரம்பிக்குது. கவுண்டிங்கை நிறுத்துறதுக்காக சூர்யாவும் அவரோட ஆளுங்க மூலமா கலவரத்தை ஏற்படுத்தி கவுண்டிங்கை ஸ்டாப் பண்ண பாக்குறாரு. ஆனா ஹீரோ எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்த கடைசியில சூர்யாவே கவுண்டிங் பூத்துக்கு சேஜிபி எடுத்துட்டு வந்து இடிக்க வர அவனை ஹீரோவா அடிச்சு போடுறாரு. அப்படி கவுண்டிங்ல சபாவோட கட்சி ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்குது. ஹீரோவத்தோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அப்பா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சிஎம்மா பதவி ஏத்து நாட்டுக்கு நிறைய நல்ல திட்டங்களை அறிவிக்கிறாரு. அப்படி இந்த படமும் முடியுது. ஓகே கைஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.